இன்றைக்கி நம்ம கிருத்திகாஸ் கிச்சனில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்களாம் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சோயா சங்க்ஸ் ஃப்ரை. ஓகே, ஸோ சோயா சங்க்ஸில் வந்து நம்ம எல்லாருமே ரொட்டீனாக சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஐ எம் ஷுர் நீங்கள் வந்து மெனி டைம்ஸ் நீங்கள் சோயா சங்க்ஸை பயன்படுத்தியிருப்பீங்க. வெஜிடேரியன்ஸாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம விரத நாட்களில் வந்து நான் வெஜிடேரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சப்ஸ்டியூட்டுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த சோயா சங்க்ஸ் தான். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சோயா சங்க்ஸ், அரிசி மாவு, கரம் மசாலா, டொமேட்டோ சாஸ், மஸ்டர்ட் சாஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இந்த சோயா சங்க்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம ட்ரெயின் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து பாதியாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதை ஓகே, நெக்ஸ்ட் வந்து அரிசி மாவு, இதை அப்படியே ஒரு 2 கோட்டிங்காக போட்டுருங்க. 2 மினிட்ஸ் இதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு பண்ணினாக்க திருப்பி இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு இதில் கலரிடலாம். அதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா, மாதிரி இடிச்ச பச்சை மிளகாய், இதுக்கு அப்படியே இன்னொரு லேயர் ஆஃப் அரிசி மாவை ஆட் பண்ணிடலாம். அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், போதும் அது. இப்போ நம்ம வந்து ஆயில் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சோயா சங்க்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஆயில் நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம இதில் ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கு வந்து ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் தான் அது. இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இந்த ஆயிலில் நம்ம ஊற்றினாலே வந்து என்டையர் ஆயில் வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை ரொம்ப கமகமான்னு வரும். ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து யூ கேன் யூஸ் பியோர் கிரவுண்ட்நட் ஆயில். கிரவுண்ட்நட் ஆயிலில் வச்சு கூட இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்ல ஃப்ளேவரிங் இருக்கும் அதுக்கு. ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஹீட்லேயே இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து அந்த அப்படியே காயின்ஸ் கிளிங்க் ஆகிற மாதிரி அந்த சவுண்ட் வருது. ஸோ இந்த ஃப்ரை ஆனதை வந்து எப்படி நம்ம பிளேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து இப்போது வெங்காயம், தக்காளி, மஸ்டர்ட் சாஸ், ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் தக்காளி சாஸ், அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி. ஓகே, இதுதான் நம்மளோட ரொம்ப அழகான ஒரு சோயா சங்க் ஸ்நாக். ஸோ இது வந்து என்ஜாய் திஸ். இது அவ்வளோ டேஸ்டியாகவும் அவ்வளோ நல்லாவும் இருக்கும். ப்ளஸ் இந்த பச்சை வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்காக இது அமையும் அது. ஸோ டூ டெஃபினெட்லி ட்ரை இட். அண்ட் நம்ம வந்து இப்போ டிப்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ டிப் நம்பர் 1 என்னன்னாக்க, டீப் ஃப்ரைங் பண்ணும்போது
இப்போ நான் வந்து சின்ன பேனில் ஆயில் வச்சுருவேன். தட் இஸ் an important tip. ஸோ அதனால் வந்து டேக் ஸ்மால் பேட்சஸ், அதுதான் உங்களோட டிப் நம்பர் 1. சின்ன போர்ஷன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கோங்க, கம்மி நம்பர் ஆஃப் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தேட் வில் கிவ் யூ அ பெட்டர் அவுட்புட். ஸோ இது வந்து உங்களுக்கு 2வது டிப். 3வது டிப் என்ன அப்படின்னாக்க வந்து டிப் நம்பர் 3 வந்து இப்போ சோயா சங்க்ஸை வந்து நீங்கள் கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பு, உங்களுக்கு பிடிச்ச மசாலாக்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி கொதிக்க வச்சிங்கனாக்க இந்த சோயா சங்க்ஸ்குள்ளேயே இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஈக்குவல் எஃபர்ட்டாக இருக்கும், ஈக்குவல் ப்ரிப்பரேஷனாக இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து யூ பிலீவ் இட் ஆர் நாட் வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி டூ என்ஜாய் திஸ் லவ்லி ஸ்நாக் அண்ட் till we meet you again tomorrow. Till then, see you. Bye bye. Take care.